தளபதி விஜய் அவர்களுடைய 68வது திரைப்படமான கோட் திரைப்படம் முதல் நாளே வந்து 126 கோடி வசூல் அப்படின்னு எடுத்திருக்கு. ஸோ இந்த வசூல் வேட்டை அப்படிங்கிறது வந்து எந்த அளவுக்கு தொடரும்னு நினைக்கிறீங்க? இந்த படம் அந்த அளவுக்கு வசூல் வருமா வராது, அப்புறம் வந்து படத்துல நிறைய நெகட்டிவான விமர்சனங்கள், அப்புறம் கலவையான விமர்சனங்கள், அப்புறம் சோஷியல் மீடியால நிறைய விஷயங்கள்லாம் டீகோட் பண்ணி போட்டுக்கிட்டு இருந்தது. இதெல்லாம் மீறி ஒரு தயாரிப்பு நிறுவனம் 126 கோடி 5 நாள்ல 500 கோடி அப்படின்னா அந்த 1000 கோடி ரீச் பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா 1000 கோடி ரீச் பண்ண வைக்கலாம். அது குறிப்பா நமக்கு வந்து இந்தியாவில் ஒரு பெரிய மார்க்கெட் வந்து நார்த் இந்தியா. இன்னொரு சிங்கிள் ஸ்கிரீன்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்கு இந்த படம். தமிழ் தெலுங்குல ரிலீஸ் ஆயிருக்கு. தமிழ் தெலுங்குல எவ்வளவு பேர் படம் பார்ப்பாங்க, எவ்வளவு பீப்புள் இருக்காங்க, தெலுங்கு பீப்புள் பார்க்கலாம், தமிழ் பீப்புள் எவ்வளவு பேர் இருக்காங்க? வாய்ப்பு இல்லை. இதெல்லாம் மீறி என்றைக்குமே விஜய் வந்து ஓவர்சீஸ் கிங்னு சொல்லலாம். முதல் நாள் கலெக்ஷன்ல ஒரு மிகப்பெரிய தொகை கலெக்ட் பண்ணி கொடுத்தவங்க லிஸ்ட்ல வந்து விஜய் அவர்களுடைய இந்த கோட் திரைப்படம் வந்து லியோக்கு அப்புறமா அது வந்து 148 கோடியாகவும் இது 126 கோடியாகவும் இருக்கு. அந்த லிஸ்ட் ஒரு 10 ஆக்டர்ஸோட படங்கள் போட்டிருக்காங்க. அதுல 5 படங்கள் விஜய் படங்கள் வந்து இதுதாங்க விரும்புகிறோம். அதனால தான் அர்ச்சனா கல்பாத்தி என்ன சொன்னது, நீங்க இவ்வளோ கோடி சம்பளம் கொடுத்துருக்கீங்க, இவ்வளோ பட்ஜெட்டில் தயாரிச்சிருக்கீங்கன்னா அது விஜய் படத்துக்கு மட்டும்தாங்க சாத்தியன்றாங்க. லிஸ்ட்டை என்ன போட்டாங்க வந்து துவைத்தவும் துவைச்சாங்க. ஆனால் தேட்டருக்காரங்க எங்களுக்கு வந்து இது வந்து நஷ்டப்படம் கிடையாதுன்னு சொன்னாங்க. அதை வச்சு தான் வந்து ரஜினியை ஓகே பண்ணுங்க. 1000 கோடி டார்கெட்டுக்கு அப்புறமா அந்த படம் ரிலீஸுக்கு அப்புறமா இன்னொரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சைன்னு இல்லை, அது இன்னைக்கு ஒரு விவாதமா மாறி இருக்கு. என்னன்னா சிவகார்த்திகேயன் கொடுத்த அந்த கேமியோ இதை டிஃபால்ட்டா வெங்கட் பிரபு காட்சியாக வச்சிருக்காருன்னா அது சத்தியமா கிடையாது. இதை ஒத்துக்கின விஜய்க்கு எவ்வளவு பெரிய ஒரு மனசு வேணும். ஆரம்பத்துல சில பேர் விஜய் வந்து ரொம்ப ரிசர்வ் டைப், ஒரு சில நண்பர்கள் தான் அவருக்கு உண்டு, அதுதான் ஒரு சிலர் தான் சில பிடிச்சமானவங்களா இருப்பாங்க. இதெல்லாம் மீறி அவர் சிவகார்த்திகேயன் மேல என்னைக்குமே ஒரு இதுவே உண்டு. சார் வணக்கம் சார். வணக்கம் கிஷோர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். தளபதி விஜய் அவர்களுடைய 68வது திரைப்படமான கோட் திரைப்படம் ஒரு வழியா பெருசா ஹைப் இல்லாம சைலண்டா வந்து ஒரு சம்பவம் பண்ணிட்டு தான் சொல்லணும். ஒரு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு ரசிகர்களிடையே பெற்றிருக்கு. என்ன இருந்தாலுமே கலவையான விமர்சனங்கள் அங்கங்க லைட்டா சோஷியல் மீடியாவில் வந்தாலுமே கலெக்ஷன் வைஸ் ப்ரொடக்ஷன் ஹவுஸ்க்கு ரொம்ப ஹாப்பி தான் நினைக்கிறேன். ஏன்னா நேற்று அது வந்து அதிகாரப்பூர்வமாக அவங்களே வந்து எல்லாம் போஸ்ட் எல்லாமே போட்டுக்கிட்டாங்க. முதல் நாள்லேயே வந்து 126 கோடி வசூல் அப்படின்னு எடுத்திருக்கு. ஸோ இந்த வசூல் வேட்டை அப்படிங்கிறது வந்து எந்த அளவுக்கு தொடரும்னு நினைக்கிறீங்க சார்? இல்லை, நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த படத்துக்கு பெரிய ஐப்பு இல்லை. அதாண்டி கடைசி ஒரு 3-4 நாளில் அந்த டீம் பேசினாங்க. இதெல்லாம் மீறி இந்த படம் அந்த அளவுக்கு வசூல் வருமா வராது, அப்புறம் வந்து படத்தில் நிறைய நெகட்டிவான விமர்சனங்கள், அப்புறம் கலவையான விமர்சனங்கள், அப்புறம் சோஷியல் மீடியாவில் நிறைய விஷயங்கள்லாம் டீகோட் பண்ணி போட்டுக்கிட்டு இருந்தது. இதெல்லாம் மீறி ஒரு தயாரிப்பு நிறுவனம் 126 கோடி இந்த முதல் நாள் கிடச்சிருக்கு அப்படின் பொழுது ஒரு வியாழக்கிழமை ஒரு ஒர்க்கிங் டே அதுலேருந்து இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா வெள்ளி, சனி, விநாயகர் சதுர்த்தி, இன்னும் ஞாயிறு, திங்கள் வரைக்கும் ஒரு ஃபுல்லாக இருக்குது. இந்த 5 நாள் கிட்டத்தட்ட 500 கோடி இந்த படம் எடுத்துரும். கிட்டத்தட்ட அதாவது ஒரு நாளுமே 100 கோடி ரூபாயோட இது கண்டிப்பாக இதுவாகிடும். கொஞ்சம் குறையலாம் ஏறலாமே கண்டி ஒரு நெருக்கத்தில் 500 கோடி நான் 5 நாளுக்குள்ளேயே சொல்கிறேன். 500 கோடி வந்துடும் இந்த படம் வந்து. ஆனால் அதோடைய ப்ரொமோஷன் வந்து ஸ்டார்டிங்கில் பண்ணும்போது சோஷியல் மீடியா சார் அவங்க சொல்லலை, பட் சோஷியல் மீடியாவில் அவங்க வச்சு டார்கெட்டே வந்து கிட்டத்தட்ட 1000 கோடி அந்த ரீச் பண்ணும் அப்படிங்கிற ஒரு இது சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ 5 நாளில் 500 கோடி அப்படின்னா விஜய் சார் படம்னா கண்டிப்பாக கொஞ்சம் நிறைய நாட்கள் ஓடிக்கிட்டே தான் இருக்கும், நிறைய கிராமப்புற இதெல்லாம். ஸோ அந்த 1000 கோடி ரீச் பண்ணுறதுக்கு எதெல்லாம் வாய்ப்பு இல்லை. அதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னா 1000 கோடி ரீச் பண்ண வைக்கலாம் வந்து. அது குறிப்பாக நமக்கு வந்து இந்தியாவில் ஒரு பெரிய மார்க்கெட் வந்து நார்த் இந்தியா. நீங்கள் பாலிவுட் படங்களை தாண்டி இன்றைக்கி தமிழ் படங்கள், தெலுங்கு படங்கள், கன்னட படங்களை கொண்டாடுறாங்கன்னா அது காரணம் அதுதான். இந்த படம் அங்கே வந்து நார்த்தில் மல்டிப்ளெக்ஸில் ரிலீஸ் ஆகலை. அது காரணம் என்னென்னா 8 வாரம் கழிச்சு தான் அவங்க ஓடிடியில் எடுப்பாங்க. இவங்க 4 வாரம்னு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. அதை நீங்கள் மாற்றிக்கிட்டு வாங்க, நாங்கள் எடுக்கிறோம். இன்னொரு சிங்கிள் ஸ்க்ரீன்ஸில் ரிலீஸ் ஆகிருக்குது இந்த படம். தமிழ் தெலுங்கில் ரிலீஸ் ஆகிடுது. தமிழ் தெலுங்கில் எவ்வளோ பேர் படம் பார்ப்பாங்க வந்து, எவ்வளோ பீப்புள் இருக்காங்க அங்கே வந்து. நீங்கள் தெலுங்கு பீப்புள் பார்க்கலாம், தமிழ் பீப்புள் எவ்வளோ பேர் இருக்காங்க? வாய்ப்பு இல்லை. ஆனால் நார்த்தில் ஒரு பெரிய விளம்பரம்லாம் பண்ணாங்க. டெல்லியில் இருக்கிற மெட்ரோ ரயிலெலாம் வந்து விளம்பரம் பண்ணியிருந்தாங்க. ஒரு மல்டிப்ளெக்ஸில் நான் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட கேட்டப்போ, சார் நார்த்து பொறுத்தவரைக்கும் மல்டிப்ளெக்ஸ் தான் கிட்டத்தட்ட 70% கலெக்ஷன் வந்து அதான் கொடுக்கும். ரெண்டாவது வந்து இந்தியில் டப் பண்ணணும். இந்தியில் பண்ணால் மட்டும்தான் இந்த படம் வந்து ஒரு தான். அப்போ அந்த இடத்துல 1000 கோடி இல்லைன்னு ஆயிடுச்சு. இதெல்லாம் மீறி என்றைக்குமே விஜய் வந்து ஓவர்சீஸ் கிங்குன்னு சொல்லலாம். சார் அதாவது தமிழ்நாட்டில் மட்டுமே கிட்டத்தட்ட 50 கோடி ரூபாய்க்கு பண்ணியிருக்கு. ஆனால் ஓவர்சீஸாக எடுக்கும்போது அது ஒரு 50 கோடி ரூபாய்க்கு, அது ஒரு 50 கோடி. அதே தான். நீங்கள் தமிழ்நாடு எந்த அளவுக்கோ அதே அளவுக்கு தான் ஓவர்சீஸ்லேயும் வந்து. நீங்கள் கேரளாவில் இந்த வாட்டி என்னென்னா லியோ அளவுக்கு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. லியோ அளவுக்கு இல்லை, ஆனாலும் வந்து ஹவுஸ்ஃபுல்லு தான்.
லியோ அளவுக்கு கொண்டாட்டம் இல்லை. பார்த்துட்டு வந்தவங்களுக்கு சில பேருக்கு ஒரு நெகட்டிவான விமர்சனங்கள்லாம் இருந்திருக்கு. ஆமா சார். இங்க தமிழ்நாடு இது கம்பேர் பண்ணும்போது ஆந்திராலயும், கேரளாலயும் 2 ஸ்டேட்லயுமே கொஞ்சம் அந்த மிக்ஸ்ட் ரிவ்யூஸ், கொஞ்சம் நெகட்டிவ் ஆமா. ரிவ்யூஸ் வந்துட்டு தான் இருக்குன்னு வந்துட்டு சொல்றாங்க. தான் இருக்குது அது. காரணம் என்ன, லியோ கொடுத்த ஹைப்பு, லியோவுக்கும் ரிலீஸுக்கு முன்னாலாம் கேரளாவுல வந்து பெரிய செலிப்ரேஷன்லாம் நடந்தது. அப்புறம் தொடர்ந்து அங்கே போய் வயநாடு பிரச்சனை, அப்புறம் அங்கே இந்த பாலியல் பிரச்சனைகள்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் மீறி வந்து இவ்வளோ இது இருக்கும்போது அதுக்கு ஒரு கொண்டாட்டமான ஒரு மனநிலை வேணும் இல்லைங்களா? அதான் ஒரு பெரிய இயற்கை பேரிடர் நடந்தது. அதுலேருந்து இன்னும் அந்த மக்கள் மீண்டே வரல. உண்மைய சொல்லப்போனா அதான் உலகத்தையே உலுக்குன ஒரு பேரிடர் தான். ஆனாலும் சில விஜய் படத்துக்கான ஒரு ஓப்பனிங்லாம் இருந்தது. நல்லா கிடைச்சது. ஓகே. நீங்க சொல்ற மாரி இதெல்லாம் மீறி தமிழ்நாடும், ஓவர்சீஸும் தான் விஜயோடைய ஒரு வசூலினுடைய கோட்டைன்னு சொல்லி கிட்டத்தட்ட 100 கோடி, மத்த ஒரு 26 கோடி சேர்ந்து 126 கோடி. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா, ஒரு தயாரிப்பு நிறுவனம் அத நெனச்சிருந்தா ஒரு 150 கோடி, 160 கோடின்னு சொல்லி விடலாம். இதாங்க எங்களுடைய வசூல்ன்னு சொல்ற இடத்துலயே வந்து தயாரிப்பு நிறுவனத்துல அந்த ஒரு ஜென்யூனான ஒரு முடிவு தெரியுது வந்து. ஏன்னா, நீங்க நெறைய நம்ம வந்து இந்த ட்ராக்கர்ஸ் போடுற வசூலு, அப்புறம் நாம பேசுறது, காதால கேட்கறது, இதெல்லாம் உண்மை கிடையாது. இதுதாங்கன்னு தயாரிப்பு நிறுவனம் சொல்றது தான். இன்னைக்கு வந்து அ டிரான்ஸ்பரன்சி ஆயிடுச்சு. நீங்க புக் மை ஷோ எடுத்து பார்த்தீங்கன்னா, ticketnew.com எடுத்து பார்த்தீங்கன்னா, எவ்வளோ ஃபுல்லா இருக்குது, எவ்வளோ காலியா இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிரும். அந்த அளவுக்கு ஆயிட்ட பிறகு, இன்னைக்கு வசூல்லாம் ஏமாத்த முடியாது. இது எல்லாம் மீறி விஜய்க்கான ஆடியன்ஸ், விஜய்க்கான ஒரு ஓப்பனிங், சரி இப்போ குறிப்பா ஃபேமிலி ஆடியன்ஸு, அதுவும் இந்த லீவுனால, இது இன்னும் கேட்டா வந்து ஃபெஸ்டிவல் டைம் கூட கிடையாதுங்க இது. ஃபெஸ்டிவல்னா ஒரு பெரிய ஃபெஸ்டிவல் கூட கிடையாது. லீவ் நீங்க ஒரு தீபாவளி, பொங்கல் மாரியான ஃபெஸ்டிவலுக்குள்ள ஒரு படம் வருது அப்படின்னா, அதனுடைய வரவேற்பே வேற வந்து. நீங்க அதனால தான் பார்த்தீங்கன்னா, அக்டோபர் 10 ஆயுத பூஜை ஏன் எல்லாரும் குறி வைக்கிறாங்க அப்படின்னா, ஒரு தசராவுக்கு ஒரு 4 நாள் லீவ் வரும் இல்லையா? அந்த 4 நாள் லீவ் வந்து ஒரு படத்துக்கு பெரிய பலமா மாறும். சார் இத தோணுது இன்னைக்கு ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு சார். என்னன்னா, அதாவது முதல் நாள் கலெக்ஷன்ல ஒரு மிகப்பெரிய தொகை கலெக்ட் பண்ணி குடுத்தவங்கள லிஸ்ட்ல வந்து விஜய் அவர்களுடைய இந்த கோட் திரைப்படம் வந்து லியோக்கு அப்புறமா அது வந்து 148 கோடியாவும், இது 126 கோடியாவும் இருக்கு. அந்த லிஸ்ட் ஒரு 10 ஆக்டர்ஸ் உடைய படங்கள் போட்டிருக்காங்க. அதுல 5 படங்கள் விஜய் படங்களா வந்திருக்கு. சர்க்கார், பிகில், பீஸ்ட், கோட் அண்ட் லியோ. ஸோ இந்த ஒரு வசூல் மன்னனா அவர் வந்து இருக்காரே சார். ஸோ இந்த ரிப்போர்ட்க்கு உங்களுடைய கருத்து? இதுதாங்க பெரிய பலம். அதனால தான் அர்ச்சனா கால் பார்த்தீங்கன்னா சொன்னது, நீங்க இவ்வளோ கோடி சம்பளம் குடுத்துருக்கீங்க, இவ்வளோ பட்ஜெட்ல தயாரிச்சிருக்கீங்கன்னா, அது விஜய் படத்துக்கு மட்டும் தாங்க சாத்தியம்ன்றாங்க. நீங்க போட்டத எடுத்துடலாம். போட்டதுக்கு மேலயும் சம்பாரிச்சிடலாம் அப்படின்ற ஒரு விஷயம். நீங்க அதுக்கு முன்ன வந்து எம்ஜிஎன் மினிமம் கேரண்டின்னு குடுப்பாங்க. அந்த மினிமம் கேரண்டிய தாண்டி ஒரு மேக்ஸிமம் கேரண்டின்ற அளவுக்கு வந்து விஜயோடைய அதனால தான் நெறைய பேர் வந்து ஏங்க உங்களுக்கு இந்த நேரத்தில அரசியல்? நீங்க ஸ்கிப் பண்ணிட்டு ஏன் போறீங்க நீங்க? இன்னைக்கு அரசியல்ல இருக்கிறவங்க அரசியல்ல இருந்துகிட்டே நடிக்கிறாங்களே. துணை முதல்வரா இருக்கிற பவன் கல்யாண் வந்து இன்னைக்கும் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. பாலகிருஷ்ணா வந்து எத்தனையோ முறை எம்எல்ஏவா இருந்து படத்திலயும் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. நீங்க அப்படின்பொழுது, விஜய் அந்த முடிவு முழு நேர ஒரு அரசியல்வாதியாக அரசியலுக்குள்ள ஒரு முழுசா போயிட்டு பார்ப்போம் அப்படின்ற அவருடைய ஒரு ஒரு துணிச்சலான ஒரு எண்ணம். இதெல்லாம் மீறி நீங்க சொல்ற மாரி வரிசையா வந்தீங்க இப்ப பீஸ்ட்ட என்ன போடு போட்டாங்க வந்து. துவைன்னு துவைச்சாங்க. ஆனால் தியேட்டர்காரங்கள் எங்களுக்கு வந்து இது வந்து நஷ்டப்படம் கிடையாதுன்னு சொன்னாங்க. அத வச்சு தான் வந்து ரஜினிய ஓகே பண்ணுது. அவர் சொல்லியே சொன்னார் மேடையில வந்து. யாரு நெல்சன இது பண்ணதுக்கு. நான் விசாரிச்சேன். விசாரிச்சப்போ தியேட்டர்காரங்க சொன்னாங்க, எங்க கைய எதுவுமே கடிக்கல சார். எங்களுக்கு லாபமான படம். அவங்க சொல்லிட்ட பிறகு வேற என்ன இருக்குது? அதனால தான் இவர டைரக்டரா நான் ஃபிக்ஸ் பண்ணேன்னு. அதுதான் உண்மை. விஜய்க்கு அதனால தான் நீங்க விஜய்க்கான ஒரு 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 கால் ஷீட் கிடைக்காதான்னு கேட்கறதுக்கான காரணம் அதான் வந்து. விஜய் வச்சு படம் பண்ண மாட்டோமான்னு. நீங்க மத்த ஹீரோக்கள் ஒரு ஒரு ஸ்ட்ரகிள் தான் அது வந்து. இவருக்கு வந்து ஒரு கேரண்டி. ஒரு மினிமம் கேரண்டி மாரி. அதுக்கு காரணம் முழுக்க முழுக்க ஃபேமிலி ஆடியன்ஸ். ஃபேமிலி ஆடியன்ஸ் தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நான் கூட போய் பெங்களூர்ல 4 மணி காட்சி போய் பார்க்குறேன். பேரண்ட்ஸோட வந்து படம் பார்க்குறாங்க. அது முதல் நாள் முதல் நாள் முதல் காட்சி வந்து. அது ஒரு ஒரு பெரிய அது ஒரு மேஜிக் விஜய் கிட்ட இருக்குது. இத தொடர்ந்து நம்ம அந்த படம் எடுத்து பார்த்தோம்னா, விஜய் அவங்களுடைய கேரியர்லயே லியோ படத்துக்கு தான் ஒரு மிகப்பெரிய ஒரு ஹைப்ப கிரியேட் பண்ணி தான் பிகாஸ் அந்த லோகேஷ் கனகராஜ், இந்த எல்சியூ ஃபேக்டர் இதெல்லாம் இருக்குமான்னு சொல்லிட்டு. அந்த ரிலீஸுக்கு அப்புறமா ஒரு மாரி மிக்ஸ்ட் ரிவ்யூஸ் தான் போச்சு. அதுக்கப்புறம் போஸ்ட் இன்டர்வியூஸ்லாம் நம்ம பார்த்தோம். அதே மாரி இப்போ கோட் திரைப்படத்துக்கும் என்னதான் நம்ம வந்து பாசிட்டிவா கலெக்ஷன் வந்து புரொடியூசர் ஹவுஸ்ல வந்து அவங்களுக்கு நல்ல இது குடுத்திருந்தாலும், ஆடியன்ஸ்லாம் என்ஜாய் பண்ணாலுமே, ஸ்டில் அந்த ஒரு விக்ரம், ஜெயிலர் இது குடுத்த மாரி ஒரு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் நீ ஆடியன்ஸ்க்கு குடுக்கல அப்படிங்கிற ஒரு கருத்து நிலவிட்டு இருக்கு. அதனால தான் அங்க வந்து ஒரு சில யுவன் அவரோட மியூசிக் ஒரு சில இடத்துல ஒர்க் அவுட் ஆகாம போயிருக்கு. இன்னும் கொஞ்சம் கூட படத்த ட்ரிம் பண்ணியிருக்கலாம். ரொம்ப லெங்த்தா போயிருச்சு அப்படின்லாம் சொல்றாங்க சார். அது 3 மணி நேரம் இதெல்லாம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு நெகட்டிவ் இதா சொல்றாங்க. உங்களுடைய கருத்து என்ன சார்? இல்ல எனக்கு நீங்க 2 சொன்னத நான் ஒத்துக்கிறேன் நானு. அத தாண்டி பார்த்தீங்கன்னா, ஒரு கதையே சில பேர் சரியில்லன்றாங்க வந்து. குடியிருந்த கோவில், தங்கப்பதக்கம் அப்படிலாம் கொண்டு வராங்க. குடியிருந்த கோவில், தங்கப்பதக்கம் அப்புறம் ரஜினி நடிச்ச படங்கள்லாம் வருதுன்னா,
ஒரு மாஸ் ஹீரோவுக்கு அப்படி தாங்க படம் பண்ண முடியும் வந்து. வாழை படத்தில் விஜய் நடிச்சிட முடியுங்களா? கண்டிப்பா முடியாது. முடியாது இல்லைங்களா? கொட்டுக்காலில வாய்ப்பே இல்ல. அது பக்கமே அவரு ஒத்துக்கிட்டாலும் ஃபேன்ஸ் ஒத்துக்க மாட்டாங்க. அவரு ஒத்துக்க இந்த மாரி மாட்டாங்க. படம் அதுதான். அவர் ஒத்துக்கிட்டா அவர் கூட இல்ல. இப்ப வில்லனா நடிச்சு நீங்க வந்து இந்த அப்பா விஜய விட பார்த்தீங்கன்னா, இந்த வில்லனா மகன் விஜய் வந்து பிரமாதமா கலக்கியிருக்காப்புல. உண்மையிலே அவருக்கு வில்லனா நடிக்கணும்னு ஒரு ஆசை வந்து இருக்குது போல இருக்குது வந்து. பெரிய அளவுல. அதில நம்ம ஸ்கோர் பண்ணுவோம்னு. அதான் ஒரு நடிகன். எந்த கேரக்டர் குடுத்தாலும் நடிக்கிறது. அது மனசுக்குள்ள இருக்கும். ஆனால் வந்து விஜய நம்பி அவ்வளோ பெரிய செலவு. வாங்குன டிஸ்ட்ரிபியூட்டர், தியேட்டர்காரங்க, பண்ண பப்ளிசிட்டி இதெல்லாம் வந்து சேரணும் இல்லைங்களா? அது ஒரு வியாபாரம் தானே. இந்த இடத்துல நான் இப்படி தான் நடிப்பேன், அப்படி தான் நடிப்பேன்லாம் முடியாது. அதே போல தான் கதை வந்து. ஒரு லைட்டரான ஒரு கதை தான் வந்து கொண்டு வர முடியும். ஒரு மாஸ் ஹீரோவுக்கு. அந்த கதைக்குள்ள தான் ட்ராவல் பண்ண முடியும். அதில வெங்கட் பிரபு சின்ன சின்ன சஸ்பென்ஸு, ஒரு எதிர்பார்க்காத ஒரு திருப்பங்கள் இதெல்லாம் வச்சிருந்தாரு. அத ஃபர்ஸ்ட் ஷோல ஃபர்ஸ்ட் நாள் பார்த்தவங்களுக்கு அதுவா இருக்கும். அத ஸ்பாயிலர் பண்ணி விட்டாங்க வந்து. ஆனா அத மீறியும் இன்னைக்கு தியேட்டருக்கு போயிட்டு இருக்காங்கன்னா, ஒரே ஒரு காரணம் விஜய் மட்டும் தான். இந்த 1000 கோடி டார்கெட்டுக்கு அப்புறமா, அந்த படம் ரிலீஸுக்கு அப்புறமா, இன்னொரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சைன்னு இல்ல. அது இன்னைக்கு ஒரு விவாதமா மாறி இருக்கு. என்னன்னா, சிவகார்த்திகேயன் குடுத்த அந்த கேமியோ. உண்மையிலேயே ஸ்க்ரீன்ல பார்க்கும்போது அவ்ளோ தியேட்டர்ல எல்லாருமே என்ஜாய் பண்ணாங்க. பட் இருந்தாலுமே அவங்களுக்குள்ள நடந்த ஒரு கான்வர்சேஷன இன்னைக்கு வந்து ஒரு ஆர்கியூமென்ட்டா மாத்தி ஃபேன்ஸ் இடையே வந்து ஒரு சண்டை மாரி, ஒரு மோதல் மாரி தான் போயிட்டு இருக்கு சார். என்னன்னா, இவரு வந்து துப்பாக்கிய கையில குடுக்குறாரு. அதாவது கோலிவுட் அவரோடத வந்து சிவகார்த்திகேயன் பார்த்துக்கிற மாரி, சிவகார்த்திகேயனோட டயலாகும் அதே மாரி தான் வச்சிருக்காங்க. ஸோ ஃபியூச்சர் ஆஃப் கோலிவுட் சிவகார்த்திகேயன் தான் அப்படிங்கிறத சொல்லாம சொல்றாங்க. அதுக்காக தான் ஸ்பெசிஃபிக்கா இந்த டயலாக் வச்சிருக்காங்க. ஸோ சிவகார்த்திகேயன் விஜயோட இடத்த புடிச்சிட்டாரா? இல்ல விஜயோட இடத்த அட்டெண்ட் பண்ணிட்டாரு போல இருக்குது. அப்படிங்கிற ஒரு விவாதம் போயிட்டு இருக்கு. உங்களுடைய கருத்து என்ன சார்? இல்ல இதுக்கு வந்து ஒரு 3 விதமான ஒரு சம்பவங்கள் நம்ம சொல்லி ஆகணும். ஒண்ணு என்னன்னா, நெறைய பேர் கேட்குற கேள்வி, இத டிஃபால்ட்டா வெங்கட் பிரபு காட்சியா வச்சிருக்காருன்னா, அது சத்தியமா கிடையாது வந்து. ஒரு ஹீரோ நாலெட்ஜ்க்கு இல்லாமல் வைக்கவே முடியாது வந்து. இத ஒத்துக்கின விஜய்க்கு எவ்வளோ பெரிய ஒரு மனசு வேணும். நீங்க அந்த இடத்துல வந்து நீங்க சாதாரண ஆர்டிஸ்ட் கூட நம்மள அவங்க விஷயத்த விட்டு குடுக்க மாட்டாங்க. நான் திரும்பவும் சொல்றது தான் நான் கூட பேசியிருக்கிறேன்னு. ஒரு நடிகர் 5, 6 படம் தான் நடிச்சிருந்தாரு. அவரா ஒரு பட்டம் போட்டுக்கினாரு. அந்த பட்டத்த வேற ஒருத்தர் வந்து கொஞ்சம் மாத்தி, ஒரு லைன் மாத்தி ஒரு இக்கு, இப்பு சேர்த்து வச்சுட்டாருன்னு வச்சுக்கங்க. அதுக்கு வந்து கொந்தளிச்சலாம் ஒரு 15, 20 வருஷத்துக்கு முன்னாடி பிரஸ் மீட்லாம் வச்சு கொந்தளிச்சாருங்க. இப்ப கேரக்டர் ஆர்டிஸ்ட்டா படம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதனால தான் பேர் சொல்லல நான். தவறா சொல்லல. அப்படி ஒரு ரணகளமா அத உருவாக்குனாரு. இன்னைக்கு அவ்வளோ பெரிய ஓப்பனிங் இருக்குது. இளைய தளபதி தளபதியா மாறிக்கிறார். ஒரு தலைவரா மாறிட்டாரு. தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவரா அடுத்து மாநாடுக்கு போறாரு. 2026 தேர்தலை சந்திக்க போறாரு. இந்த இடம் தனக்கு சரி ஒரு சமயம் தேர்தல் ஒர்க் அவுட் ஆகல, இதுவாகல, திரும்ப நடிக்க வரலாம் அப்படின்ற ஒரு மனசு இருக்கும் பொழுது, யார் தூக்கி ஒருத்தர்கிட்ட வந்து இந்தாங்க இந்த பிடிங்க இந்த இடத்த அப்படின்னு குடுக்கறதுக்கு ஒரு பெரிய விஷயம் வேணும். அதை தாண்டி இன்னொன்னு சோசியல் மீடியால என்ன ஓடிது, சரி குடுத்துட்டாரு, நீ தளபதி ஆயிடுவியா? அப்படிலாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அது சிவகார்த்திகேயனுக்கே தெரியும். நான் கிடையாதுய்யா. ஆனா குடுத்துருக்காரு. அவருடைய பெரிய ரசிகன் தான் நானு. அதுக்கான காலம் இன்னும் இருக்குது. நீங்க என்னதான் ஒரு எஸ்.ஏ. சந்திரசேகருடைய மகனாக இருந்திருந்தாலும், சினிமா ஆக்ஷன் கட்டு கேட்டு நீங்க வளர்ந்திருந்தாலும், இந்த இடத்த பிடிக்கிறதுக்கு விஜய்க்கு எவ்வளோ பெரிய போராட்டம். ஒரு இன்டர்வியூல கூட சொல்லியிருப்பாரு வந்து, உங்க படம் ரிலீஸ் ஆவறதுக்கு முதல் நாள் எப்படி இருப்பீங்க அப்படின்னா, தூங்கவே மாட்டேன். அப்படியே அங்கேயும் இங்கேயும் ரூம்ல உலாத்திக்கிட்டே இருப்பேன். நிறைய சாமியெல்லாம் வேண்டிகிட்டு இருப்பேன்னு. அதுதான் விஜய். ஏன்னா, அவருக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா, இன்னும் வந்து அவருக்கு அந்த வெற்றி வந்து அவ்வளோ சீக்கிரம் கிடைச்சிக்கிறது. அந்த கடைசி நேரத்தில போய் சில பேர் வந்து வெற்றி போய் அந்த ஓட்டப்பந்தயத்தில போய் கடைசியில போய் தொடுவாங்க இல்லைங்களா? உசேன் போல்ட் மாரி. அப்படி போய் தொடக்கூடிய ஒரு நபர் தான் வந்து விஜய். அப்படி இருக்கிற இடத்துல கூப்பிட்டு குடுக்குறது ஒரு பெரிய விஷயம் அது. அதை தவிர பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்திலேருந்து சில பேர் விஜய் வந்து ரொம்ப ரிசர்வ் டைப்பு. ஒரு சில நண்பர்கள் தான் அவருக்கு உண்டு. அதுதான் ஒரு சிலர் தான் சில பிடிச்சமானவங்களா இருப்பாங்க. இதையெல்லாம் மீறி அவர் சிவகார்த்திகேயன் மேல என்னைக்குமே ஒரு இதுவே உண்டு. நீங்க பல இது பார்த்துருப்போம். நம்ம ஒரு வீடியோல கூட சொல்லிக்கிட்டு இருப்பாரு வந்து. இவரு இத இன்டர்வியூ பண்ணுவாரு சிவகார்த்திகேயன் வந்து. இது சங்கீதா மேமுக்கு இவங்க கூட ஜோடியா நடிக்கிறது எதுன்னு உங்களுக்கு பிடிக்குமா? "டேய் டேய் ஏன்டா?" அப்படின்னு ஆரம்பிச்சு, அப்புறம் "நீ தான் நடிக்க போயிட்டல்ல, உனக்கு என்ன இங்க வேலை?" அப்படின்னுவாரு. ஹீரோ ஆயிட்டீங்கல்ல. "ஹீரோ ஆயிட்டல்ல, உனக்கு என்ன இங்க வேலை?" அப்படின்னு. "அண்ணே நீங்க சொல்லி தானே நான் ஹீரோன்னு நம்பிக்கையே வருது" அப்படின்னு. அப்படி இருந்த ஒரு நபர். சினிமா வந்து யாரையும் நீங்க குறைச்சே எடை போட முடியாதுங்க. அது எந்த நேரத்தில எங்க வந்து அது விஜய்க்குலாம் தெரியும். நீங்க அவ்வளோ சொல்லப்போனா ஆஸ்கர் மூவிஸ் பாஸ்கர், பாஸ்கர். அவர் தான் வந்து பைரவிய டைரக்ட் பண்ணவர். அவங்க புரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க. அவருடைய மகன் இப்போ கூட பேட்டி குடுத்துட்டு இருக்காரு. விஷ்ணுன்னு ஒரு படம் விஜய் நடிச்சு வந்தது இல்லைங்களா? அது 4வது படமோ என்னவோ தெரியல. அந்த படத்துக்கு சம்பளம் பேசுனது வந்து வெறும் ரூ. 3,00,000. அட்வான்ஸ் வந்து ரூ. 1,00,000 குடுத்துருக்காங்க. அது படம் முடிஞ்சு 1 வாரம் கழிச்சு தான் மீதி பணத்தையே குடுத்துருக்காங்க அவங்க அப்பாகிட்ட. அப்ப என்ன நெனச்சிருக்காங்களா, இவரு இவ்வளோ பெரிய நடிகரா வருவார்லாம் நீங்க ஒரு நடிகரா ஒரு ஹீரோவா இருப்பாருன்னு தான் நெனச்சோம். ஆனா நீங்க 200, 250 கோடி ரூபா சம்பளம் வாங்குறாருன்னா, முழுக்க அவருடைய உழைப்பு தான் காரணம். அப்படின்னு அவர் பெருமையா சொல்றாரு. இதுதான் சினிமா அப்படின்றாரு.
யாரையும் நீங்கள் வந்து தவறாக எடை போட்டுவே முடியாது. அது மாதிரி சிவகார்த்திகேயன் கொடுத்துருக்காருன்னா அவர் ஒன்றும் அடுத்த நாளே நான் தான் தளபதியின் பட்டம் போட்டுக்க போகிறதில்ல. கொடுத்து அதுவே பெரிய விஷயம். இந்த இடத்துல நடிச்சது அந்த சீனுக்கு வரும்பொழுது ஆடியன்ஸே அந்த அளவுக்கு கை தட்டுறாங்க தெரியுங்களா? இதெல்லாம் மீறி அஜித்துடைய ரெஃபரன்ஸு அந்த படத்தில் அது வைக்கிறதுக்கும் ஒரு துணிச்சல். அதுக்கு அஜித் ரசிகர்கள் ஒரு பக்கம் சண்டை போட்டுருக்காங்க. அதெல்லாம் கிடையாதுங்க. அதுக்கும் நீங்கள் ஒரு மங்காத்தா மகள்கிட்ட கேட்குறாரு அப்பா விஜய், நீ யாரோட ஃபேன் அப்படின்னு. அப்படி தலையை தூக்கும் பொழுது வந்து மங்காத்தாவுடைய பிஜிஎம் போடுறாங்க. தியேட்டரை தெரிக்குது வந்து. குடிக்க மாட்டேன்ற இனிமேல் சத்தியமாக குடிக்க மாட்டேன்னு சொல்கிற இடத்துல கூட அது மங்காத்தாவோட டைலாக் தான் வந்து. என்னன்னா நம்ம வந்து ஒரு அரசியல் களத்துக்குள்ளே போகிறோம், ஒரு இது போகிறோம். ஏன் நம்ம வந்து நீங்கள் அந்த ஒரு காட்சியிலே பாருங்களேன், ஒரு பபுள் காம அடிக்கிறது இது நிறைய விஜய் பண்ணியிருப்பார். இது ரஜினியோட இது மன்னன் படத்தில் பண்ணிக்கிட்டு இருப்பார், வந்து நிறைய படங்களில் இது ரஜினியோட ஸ்டைல். அப்போ நான் எல்லாருக்கும் வந்து எல்லாருடைய அவங்கெல்லாம் என் நண்பர்கள் தான், அவர்களை பார்த்தா நானும் வந்தேன் அப்படின்ற சொல்கிற இடத்துலையும் ஒரு பெருந்தன்மை வந்து விஜய் கிட்ட இருக்குது. சார் அதை வந்து நம்ம இதுக்கு முன்னாடி படங்களில் அங்கங்கே பார்த்துருந்தாலும் இந்த படத்தில் மேக்ஸிமம் எல்லா ஆக்டர்ஸோட கமல் சாரோடைய குணா படத்தோடைய பாடல் கூட அதில் பாடியிருப்பார். ஸோ எல்லாமே ஆல்மோஸ்ட் கவர் ஆகிருப்பார். இது என்னன்னா அடுத்த அவருடைய பயணம்ங்கிறது வந்து அரசியலில். ஸோ எனக்கு வந்து சினிமாவில் ஓகே எனக்குன்னு ரசிகர்கள் இருக்காங்க. ஆனால் நம்ம அரசியல்னு போகும்போது நமக்கு எல்லாருமே இங்கே தேவைப்படுறாங்க. அப்படிங்கும்போது எல்லா ரசிகர்களையுமே ஒரு ஈக்குவல் படுத்துறதுக்கான ஒரு சில டிஃபால்ட்டாக வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நிச்சயமாக அது நீங்கள் சொல்கிறது கரெக்ட். வந்து நீங்கள் அரசியலுக்குள்ளே போகும்போது எல்லாருடையதும் தேவை வந்து. நடிகர் ஸோ ஒரு 90 காலகட்டங்களில் எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு அரசியலில் ஒரு வெற்றிடம் இருக்குது. எப்படியாவது ரஜினியை கொண்டு வந்தோன்னு ஒரு முடிவு பண்ணுறாரு. நீங்கள் குரு சிஷ்யன் ஒரு படம் வரும். அந்த குரு சிஷ்யனில் ஸோ வந்து நடிச்சிருப்பார். அவர் ஆக்ஷன் காட்டிக்கிட்டே இருப்பார். வந்து இப்படின்னுவார். அப்போ என்ன ஆகிப்போச்சு, நேரடியாகவே வந்து ரஜினிகிட்ட அவர் ஓப்பனாகவே சொன்னார், நீ வந்து எதுனா சார் வேணாம் சார், என் ரசிகர் எல்லா கட்சியிலும் இருக்கிறாங்க, நமக்கு அரசியல் சரிப்பட்டு வராது, விட்டுருங்கன்னு. இந்த இடத்துல விஜய் வரும்போது எல்லா ரசிகர்களும் என் கட்சிக்கு தேவைப்படுது, நான் எல்லாருக்கும் பொதுவான எல்லாருக்கும் ஃப்ரெண்ட்லியானவன் அப்படின்ற ஒரு விஷயம். இதுதான் நல்ல ஒரு பார்வை. அஜித் ரசிகர்களே இந்த படத்தை வந்து ஒரு பக்கம் கொண்டாடிக்கிட்டு தான் இருக்காங்க. நீங்கள் வந்து வெறும் ரசிகர்களா வெறும் போட்டியாளர்களாக மட்டும்தான் பார்க்கணும். இப்போ தளபதி 69க்கு பிறகு ஒரு தலைவராக ஒரு அரசியலை நோக்கி போகிறாருன்னா மிகப்பெரிய துணிச்சல் அது கொஞ்சம் வேணும். நீங்கள் அஜித்தே கூட நினச்சிருப்பார், வெல்டன் விஜய் நம்ம ஃப்ரெண்டு இது மாதிரி பண்ணி. ரஜினிக்கே அந்த ஒரு இது உண்டு, நாம் பண்ண முடியாத ஒரு பண்ணுறாரு அப்படின்னு உண்மையாக வந்து. அதனால் வந்து இந்த படம் வந்து உண்மையாக வந்து எல்லாரையும் சமாதானப்படுத்துகிற மாதிரி, எல்லோரையும் வந்து அரவணைச்சு போகிற மாதிரியான அவருக்கான ஒரு எதிர்கால அரசியலுக்கான ஒரு அற்புதமான படம்னு கூட நான் சொல்லுவேன். அது கிட்டத்தட்ட ஒரு உண்மையான குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றியான ஒரு படமாக கூட எடுத்துக்கலாம் சார். ஏன்னா எல்லா ஆக்டர்ஸோட ஃபேன்ஸ் சமாதானப்படுத்தினால. பல விஷயம் பகிர்ந்ததுக்கும் நேரம் கொடுத்ததுக்கும் ரொம்ப நன்றி. வணக்கம்.